Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் ஃபைனான்ஸ் டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனான்ஸோட மீனிங், டிட்டர்மினன்ஸ், சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனான்ஸ் இட் இஸ் அ லைஃப் பிளட் ஆஃப் அ பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அதாவது ஹியூமன் பாடிக்கு ஆக்சிஜன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு ஃபைனான்ஸுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட். ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் அசட் வாங்கிறதுக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு சேல்ரி பே பண்ணுறதுக்கு, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, சேல்ஸு, எக்ஸ்பென்சஸ், இப்படி எல்லா விஷயத்துக்கும் ஃபைனான்ஸ் தான் ஒரு டிசைடிங் ஃபேக்டர். பிஸ்னஸ் நீட்ஸ் மணி டு மேக் மோர் மணி. அதாவது பிஸ்னஸில் இனிஷியலி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸு ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ மணி இன்வெஸ்ட் பண்ண நமக்கு பெரிய அமௌண்ட்டு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஸோடைய ஆப்ரேஷன். அக்கௌண்டிங்க்கும் ஃபைனான்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். அக்கௌண்ட்ஸ் ரிலேட்ஸ் டு பாஸ்ட். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்டு பண்ணுற ப்ராசஸ் தான் அக்கௌண்டிங். ஃபைனான்ஸ் ரிலேட்ஸ் டு ஃப்யூச்சர். இனிமேல்ட்டு பிஸ்னஸில் என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்க போகுது, எவ்வளோ இன்கம் வரப்போகுது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்க போகுது போன்ற விஷயங்களை டீல் பண்ணுறது தான் ஃபைனான்ஸ். அக்கௌண்டிங் இஸ் அ ரொட்டீன் ப்ராசஸ். அக்கௌண்டிங் தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு வேலை. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பிஸ்னஸில் நடக்கும், அதை நம்ம ஜேர்னலைஸ் பண்ணுவோம், லெட்ஜர் எழுதுவோம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்படி கண்டினியூஸாக டிரான்சாக்ஷன் நடக்க அடுத்தடுத்து ரெக்கார்டிங்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். இதுவே ஃபைனான்ஸுங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராசஸ். அதாவது பிஸ்னஸில் முடிவெடுக்க வேண்டியது, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ்ஸு, அந்த எக்ஸ்பென்சஸை எப்படி நம்ம கம்மி பண்ணுறது, யார்கிட்டேருந்து பேமெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் வாங்கிறது டேட்டாஸ்கிட்டேருந்து போன்ற முடிவுகளை எடுக்கிறது ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன். அடுத்தது ஒரு ஆர்கனைசேஷனில் நாம் அவங்களுடைய லெவல்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனை டாப் லெவல், மிடில் லெவல், ஆப்ரேஷ்னல் லெவல்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். அக்கௌண்டிங் ஃபங்க்ஷனுங்கிறது மிடில் லெவல் அல்லது ஆப்ரேஷ்னல் லெவலில் எடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இதுவே ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனில் டாப் லெவல் அல்லது ஸ்ட்ராட்டஜிக் லெவல், அதாவது பிஸ்னஸ் ஓனர்ஸு, சிஇஓ, இவங்க லெவலில் கேரி அவுட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபைனான்ஸ். அக்கௌண்டிங்கில் ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஃபைனலாக அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஃபைனான்ஸில் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டிங்கிறது அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் அக்கௌண்டிங் எண்ட்ஸ், ஃபைனான்ஸ் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டிங் இஸ் அ அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஒரு பிஸ்னஸில் டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு ப்ரூஃப் க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் தான் அக்கௌண்டிங். இதுவே ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதாவது நமக்கு எவ்வளோ பணம் தேவை, எந்த சோர்ஸ்லேருந்து தேவை, அதை எப்போ எடுக்க போகிறோம், அந்த பணத்தை எப்படி அலோகேட் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸ்பென்சஸ்க்கு செலவு பண்ண போகிறோம் போன்ற விஷயங்களை முடிவு பண்ணுறது தான் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன். அக்கௌண்டிங் இஸ் அ டேட்டா ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச டிரான்சாக்ஷனில் நமக்கு லாபம் கிடச்சதா, நஷ்டம் இருந்ததா போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் அக்கௌண்டிங் ப்ராசஸ். இதுவே ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அதாவது இன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு வெல் ப்ராசஸ்டு டேட்டா. நமக்கு என்ன மாதிரியான இன்கம்லாம் இருக்க போகுது, எக்ஸ்பென்சஸ்லாம் என்ன, நாம் எப்படி ஃபினான்ஷியலி ரெடி ஆகணும் போன்ற விஷயங்களை நாம் யோசிக்கிறது தான் ஃபைனான்ஸ் ஃபங்க்ஷன். ஃபைனான்ஸுங்கிறது நிறைய ஃபங்க்ஷன்ஸோடைய ஒரு கலெக்ஷன், குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தான் ஃபைனான்ஸ். அதாவது அக்கௌண்ட்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த என்டையர் ஃபைனான்ஸ் ப்ராசஸில் ஒரு சின்ன பார்ட்டு தான் அக்கௌண்டிங் ப்ராசஸ். டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் இது பார்த்திங்கன்னா
ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபைனான்ஸை உடைய ரெக்குவயர்மெண்ட்டை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எந்த பிஸ்னஸில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க, அதாவது ரீட்டெயில் பிஸ்னஸ், மேனுஃபேக்சரிங்கு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி அவங்க ஈடுபட்டிருக்கிற அந்த பிஸ்னஸை பொறுத்து அவங்களுடைய ஃபண்டு ரெக்குவயர்மெண்ட்டு இருக்கும். சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் யூனிட், அதாவது ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ், இப்படி அவங்க எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஃபைனான்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டு இருக்கும். பிஸ்னஸ் சைக்கிள் ஃப்ளக்சுவேஷன், பிஸ்னஸ் சைக்கிள்ங்கிறது எல்லா பிஸ்னஸ்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் சேல்ஸ் நல்லாயிருக்கும், நிறைய ரெவென்யூ கிடைக்கும், சம்டைம்ஸ் சேல்ஸு ட்ராப் ஆகும். இந்த எல்லா சிச்சுவேஷன்லேயும் சில எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, சேலரிஸு, இந்த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸை ஒரு ஆர்கனைசேஷன் மீட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டு அமையும். டேர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், ஒரு ஆர்கனைசேஷனில் கேஷ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸை கேரி அவுட் பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா பை ஆன் கேஷ், செல் ஆன் கேஷ், பை ஆன் கேஷ், செல் ஆன் கிரெடிட், பை ஆன் கிரெடிட், செல் ஆன் கேஷ், பை ஆன் கிரெடிட், செல் ஆன் கேஷ். இந்த 4 காம்பினேஷனில் பெரும்பாலும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். இதில் முதல் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா மாட்ரேட் ஃபைனான்ஸ் தேவைப்படும், அதாவது கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுறது, கேஷ்லேயே சேல் பண்ணுறது. செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஹையர் லெவல் ஆஃப் ஃபைனான்ஸ் தேவைப்படும், அதாவது கேஷில் பர்ச்சேஸ் பண்ணுறது, நம்ம பணத்தை முன்கூட்டியே போட்டு பொருட்களை வாங்கிறது, ஆனால் க்ரெடிட்டில் விற்றுட்டு பணம் வர்றதுக்காக காத்துட்ருக்கோம். இதுக்கு ஹையர் கேபிட்டல், ஹையர் ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அடுத்தது பை ஆன் கிரெடிட், செல் ஆன் கேஷ், இதுக்கு மினிமம் ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கடனில் தான் வாங்கியிருப்போம், அதை நாம் விற்கும்போது நமக்கு இமீடியட்டாக கேஷ் கிடச்சிரும். ஸோ இங்கே ஃபினான்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். பை ஆன் கிரெடிட், செல் ஆன் கிரெடிட், இந்த சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நாம் பொருட்களை கடனில் வாங்குகிறோம், அதே பொருட்களை கடன்லேயே விற்கிறோம். ஸோ இந்த பேமெண்ட் அண்டு ரிசீவபிள்ஸ் டேட் அண்ட் டியூரேஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா மாட்ரேட் ஃபினான்ஸில் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸை மீட் அவுட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சரிங் டைம், அதாவது ரா மெட்டீரியல்ஸை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறது. ரா மெட்டீரியல்ஸை கம்பெனிக்குள்ளே கொண்டுட்டு வரோம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஒர்க் நடக்குது, அதுக்கப்புறம் அதை ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இதுக்கு இடைப்பட்ட இந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்டு என்னங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். லிக்விடிட்டி ஆஃப் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸுங்கிறது எந்த அசட்ஸை நாம் கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது, அதாவது ஸ்டாக், டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அது நம்மளுடைய ஃபினான்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டை டிசைட் பண்ணுது. சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ், ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபைனான்ஸ் சோர்சஸ் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கலாம். டெப்ட் ஃபைனான்ஸ், ஈக்விட்டி ஃபைனான்ஸ். டெப்ட் ஃபைனான்ஸுங்கிறது பேஸ்ட் ஆன் கிரெடிட் ஒர்த்தினஸ், அந்த கம்பெனிக்கிட்ட எவ்வளவு அசட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களால ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியும். இதுவே ஈக்விட்டி ஃபைனான்ஸ் பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ், அந்த கம்பெனி மேலே இன்வெஸ்டர்ஸ் நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. நம்பிக்கையின் பேரில் அவங்க கொடுக்குற இன்வெஸ்டர்ஸ் கொடுக்குற பணம் தான் ஈக்விட்டி ஃபைனான்ஸ். டெப்ட் சோர்ஸில் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல், அதாவது டெப்ட் சோர்ஸில் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கம்பெனியோடைய ஃபைனான்ஷியல் டெசிஷன்ஸில் தலையிட முடியாது. பேங்க்ஸு தனக்கு வரக்கூடிய டியூஸில் ஏதாவது டிலே இருந்ததுன்னா கம்பெனியை கொஸ்டின் பண்ணலாமே தவிர கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸில் தலையிட முடியாது. இதுவே ஈக்விட்டி ஃபைனான்ஸில் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் இன்டர்னல், அதாவது கம்பெனிக்கு பணம் கொடுத்தவங்க அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு அவங்களோட கன்சர்ன்ட் இல்லாமல் கம்பெனி
எந்த மேஜர் ஃபினான்ஷியல் டெசிஷனும் எடுக்க முடியாது. பிஃபோர் டேக்ஸ் கமிட்மெண்ட், அதாவது டெப்ட் சோர்ஸில் பணம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸ். அவங்க ஏர்ன் பண்ணுற ப்ராஃபிட்டு அதுலேருந்து இந்த எக்ஸ்பென்சஸ் கழிச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் தான் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ டெப்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இஸ் அ பிஃபோர் டேக்ஸ் கமிட்மெண்ட். இதுவே ஈக்விட்டி சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டேக்ஸ் கமிட்மெண்ட், அதாவது டேக்ஸ் லெஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஃபண்ட்ஸில் ஈக்விட்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஈக்விட்டி சோர்ஸஸ் அண்ட் ஆஃப்டர் டேக்ஸ் கமிட்மெண்ட். இப்போது டெப்ட் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டெட் ஃபண்ட்ஸ், நம்மக்கிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியும். ஆனால் ஈக்விட்டி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையர் வால்யூம் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து நம்ம ஹையர் வால்யூம் ஆஃப் ஃபண்ட்ஸை நாம் பிஸ்னஸ்க்கு தேவையானதை ரைஸ் பண்ண முடியும். டெப்ட் சோர்ஸுங்கிறது ஒரு ஈஸி ஜெனரேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். ப்ராப்பர்ட்டிஸை பேங்க்ஸ்க்கு நம்ம கொலேட்ரல் பண்ணணும், அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கிரெடிட் ஒர்த்தினஸை பேஸ் பண்ணி பேங்க்ஸு லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க. இதுவே ஈக்விட்டி சோர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ்டு. அண்டர் ரைட்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும், செபி கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்மளுடைய ஷேர்ஸை லிஸ்ட் பண்ணணும், ஸ்டாக் புரோக்கர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்வெஸ்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணணும். இப்படி சீரீஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இருக்குது, ஈக்விட்டி ஃபைனான்ஸில் இருக்குது. ஃபிக்ஸட் கமிட்மெண்ட், டெப்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் கமிட்மெண்ட். அதாவது டெப்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நாம் கொடுக்க வேண்டிய பணம், டெப்ட் சோர்ஸில் பணம் கொடுத்தவங்களுக்கு நாம் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட், அந்த ரிட்டர்ன்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். கம்பெனியில் போதுமான அளவுக்கு பணம் இல்லைனா கூட வெளியில் கடன் வாங்கியாவது டெப்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணி ஆகணும். இதுவே ஈக்விட்டி சோர்ஸில் அந்த அளவுக்கு ஃபிக்ஸட் கமிட்மெண்ட்டு இருக்காது, அதாவது ரிலேட்டிவ்லி நாட் அ ஃபிக்ஸட் கமிட்மெண்ட்டு. கம்பெனியில் ப்ராஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ், அதாவது டிவிடெண்ட்ஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு வருடங்களில் போதுமான அளவு ப்ராஃபிட் இல்லைன்னா நாம் ஈக்விட்டி ஃபைனான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணலாம், அடுத்த வருஷம் சேர்த்து வச்சு பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.